ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா 2 சின்ன ஆனியன் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக. அப்புறம் 4 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். கேஷ்யூ வந்து நம்மளோட விருப்பம் தான், 6லேருந்து 7 எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு, இஞ்சி கொஞ்சம், அப்புறம் பட்டர், பன்னீர் வந்து 200 கிராம் வந்து ஹெரிட்டேஜ் பன்னீர், ஃப்ரெஷ் பன்னீர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டு அதில் வந்து பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்லாம் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து எண்ணெயில் கொஞ்சம் பன்னீர் பொரிச்சு எடுத்து போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கு வச்சுருக்க பன்னீரை வந்து கடாயில் போட்டுக்கிறேன். பன்னீரை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும், நம்ம பன்னீர் எடுத்துடலாம். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கலாம். எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம கொரியாண்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி கூட, தோசை கூட, பூரி கூட எல்லாத்துக்கூடையுமே நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும்.